Hello friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். இன்னைக்கு Thursday. பசங்க காலையிலே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. லஞ்ச் வந்து சிம்பிளா பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். எங்களோட லஞ்ச் பசங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்றேங்கறத தான் இந்த vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே பசங்களுக்கு வாரத்துல 4 நாள் தான் லஞ்ச் வந்து பேக் பண்ண வேண்டியிருக்கும். மண்டேல இருந்து Thursday வரைக்கும் தான் லஞ்ச் பேக் பண்ண வேண்டியிருக்கும். ஃப்ரைடே வந்து மாசத்துல ஒரு 2 ஃப்ரைடே இல்ல ஒரு ஃப்ரைடேவாவது லீவ் இருக்கும். அப்படியே வந்து ஸ்கூல் வச்சாலுமே ஹாஃப் டே தான் ஸ்கூல் வைப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ரைடே ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், லஞ்ச் வந்து பேக் பண்ண வேண்டியிருக்காது. இந்த 4 நாள்ல நான் வந்து ஒரு நாள் இட்லி கொடுப்பேன், ஒரு நாள் சப்பாத்தி இல்ல பூரி, ஒரு நாள் ரைஸ், இன்னொரு நாள் வந்து சாண்ட்விச் இல்லாட்டி சிம்பிளா ஏதாவது ஸ்நாக் மாதிரி ஐட்டம் தான் கொடுத்துருவேன். பெரிய பையன் அவனுக்கு கொடுத்து அனுப்புற லஞ்சை மோஸ்ட்லி சாப்பிட்டு வந்துடுவான். அப்படி இல்லாட்டி பாதியாவது அவனால முடிஞ்ச அளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுவான். பட் சின்ன பையன் அப்படியே ஆப்போசிட்டு. அவன் லஞ்ச் பாக்ஸை ஓப்பனே பண்ண மாட்டான். ஸ்நாக் பாக்ஸ் மட்டும்தான் வந்து ஓரளவு சாப்பிட்டுட்டு வருவான். லஞ்ச் வந்து ஓப்பன் பண்ணாலும் ஒரு பைட் வச்சுட்டு வேண்டான்னு சொல்லிடுவான். இங்கே வந்து டீச்சர்ஸ் அந்த அளவுக்கு கம்பல் பண்ண மாட்டாங்க, மிரட்டவும் முடியாது. அதனால நம்மளும் ஒன்றும் பண்ண முடியல. நாங்களும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் அவன் வந்து அப்படிதான் இருக்கான். ஸ்நாக் வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சிருவேன். முறுக்கு, சிப்ஸு, அப்படி இல்லாட்டி கேரட், குக்கும்பர், இந்த மாதிரி ஏதாவது வந்து கொடுத்து அனுப்புவேன். அதை மட்டும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுறான். அதனாலேயே காலையில வந்து மோஸ்ட்லி வந்து நான் ரைஸ் வந்து வைக்க மாட்டேன். வாரத்துக்கு ஒரு நாள் பெரிய பையனுக்காக மட்டும் ரைஸ் வச்சு நான் கொடுத்து அனுப்பிடுவேன். மற்ற நாள்லாம் சிம்பிளா கொடுத்து அனுப்பிச்சிடுறது. எங்களோட சேர்ந்து தான் வந்து லஞ்ச் டைம்ல அவங்களுக்கும் சேர்த்து சமைச்சிருவேன். கூட்டு, பொரியல், குழம்புன்னு வைக்கிறது நான் வந்து காலையில வைக்க மாட்டேன், லஞ்ச் டைம்ல தான் வைப்பேன். சண்டே தமிழ் புத்தாண்டு வந்ததுனால நான்வெஜ் எதுவுமே சமைக்கல. மட்டன் வாங்கிட்டு வந்ததை ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். இன்னைக்கு வந்து டொமேட்டோ ரைஸை கூடவே வந்து மட்டன் வந்து ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணலான்னு தான் காலையிலே வந்து மட்டன் வெளியில எடுத்து வச்சிட்டேன். ஃப்ரீசர்ல இருந்து வெளியில எடுத்து வச்சிட்டேன். நம்ம மத்தியானம் வந்து நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் போது ஓரளவு அன்ஃப்ரீஸ் ஆகி அது கரெக்டா இருக்கும். மட்டன் பீசஸ் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு எண்ணெய், மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து நான் ஏற்கனவே அரைச்சி ஃப்ரீசரில் இந்த மாதிரி கியூபாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதில் வந்து ஒரு 1.5 கியூப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் வந்து எண்ணெயில் அது நல்லா வேகணும். இது வந்து காலையில் பசங்களுக்கு இன்னைக்கு நான் கொடுத்து அனுப்பிச்சிருந்தது. ஒயிட் ரைஸு, ரசம், ஒரு 2 உருளைக்கிழங்கு மட்டும் ஃப்ரை பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். எப்படியும் வந்து பெரிய பையன் சாப்பிட்ருவான். நான் சொன்ன மாதிரி சின்ன பையன் மட்டும் சாப்பிட மாட்டான். இது வந்து அவனுக்கு பிடிச்ச ஐட்டம், பொட்டேட்டோ ஃப்ரை. ஆனாலுமே வந்து லஞ்ச் வந்து அவன் சாப்பிடாம தான் வருவான். மட்டன் வந்து ஒரு 5 நிமிஷத்துல இருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எண்ணெயிலேயே அப்படியே வதக்கி விடணும். நமக்கே வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகுறது வந்து தெரியும். அந்த மாதிரி டைம்ல ஒரு கப்பு வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடிட்டு ஒரு 3 சவுண்டு வச்சு இறக்கிடணும். அதே டைம்ல வந்து நான் வந்து டொமேட்டோ ரைஸ்க்கும் வந்து ரெடி பண்ணிட்டேன். டொமேட்டோ ரைஸும் சிம்பிளா நம்ம அந்த மட்டன் பிரியாணி இல்லை சிக்கன் பிரியாணியில வந்து கறி எதுவும் சேர்க்காம பண்ற மாதிரி எம்டி பிரியாணி மாதிரி தான் வந்து அதை ரெடி பண்ணியிருந்தேன். டொமேட்டோ ரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க குக்கர் வந்து பட்டர்ஃப்ளை குக்கர், 10 லிட்டர் குக்கர். இந்த குக்கர் வந்து வெயிட் ஜாஸ்தி, அதனால கொஞ்சம் தூக்குறதுக்கெலாம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அந்த குக்கரோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக குக்கர் மூடி அதுக்கு இணையான வெயிட் வர்றதுனால கொஞ்சம் குக்கர் வந்து தூக்குறதுக்கு கஷ்டம்தான். அது போக வந்து எனக்கு பர்சனலாக ஒரு ட்ராபேக் என்னன்னா, என்னோட அடுப்பு வந்து கொஞ்சம் சின்ன அடுப்பு. குக்கர் பேஸை கம்பேர் பண்ணும்போது என்னோட அடுப்பு சின்னது. அதனால வந்து அரிசி இந்த பிரியாணிலாம் பண்ணும்போது கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து ஓரத்தில் உள்ள அரிசிலாம் வந்து வேக மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, குக்கர் வந்து ஒரு சவுண்ட் வந்ததுக்கு அப்புறமா நான் ஆஃப் பண்ணிடுவேன். அப்புறம் வந்து அந்த ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருவேன். அப்போ அந்த ஓரத்தில் உள்ள அரிசிலாம் ஓரளவு சென்டரில் இருக்கிற மாதிரி கலந்து விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து அதே அடுப்பில் தம்மில் இருக்கிற மாதிரி விட்டுருவேன். அந்த மாதிரி பண்ணும்போது தான் பிரியாணியோட அரிசி வந்து நல்லா ஈக்குவலாக வெந்து வர்ற மாதிரி வருது. மற்றபடி இந்த குழம்பு வைக்கும் போது வந்து இந்த பிரச்சனை இல்லை. நம்ம கறி குழம்பு, சிக்கன் குழம்புலாம் வைக்கிறோம்னா அந்த டைமில் எனக்கு இந்த ப்ராப்ளம் வரல.
பட் பிரியாணி வைக்கும்போது மட்டும் இந்த குக்கரில் இந்த ப்ராப்ளம் வருது. கொஞ்சம் அடுப்பு வந்து அந்த ஃப்ளேம் வர்ற ஏரியா பெருசாக இருந்ததுன்னா குக் பண்ணுறதுக்கு வந்து சரியாக இருக்கும். மட்டன் குழம்புக்கு அது மட்டன் 3 சவுண்டு வந்தது ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை 2 அன்னாச்சி பூ சேர்த்துட்டு வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். அப்போ தான் வந்து நமக்கு கிரேவி வந்து நல்லா கொஞ்சம் நிறைய திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 2 வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசால் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, அப்புறம் வந்து நம்ம மட்டன் வேக வச்ச அந்த தண்ணி இருக்குல்ல அதை வந்து அதில் சேர்த்துட்டேன். மசால் பொடி வந்து ஒரு 2-3 நிமிஷம் எண்ணெயில் வெந்ததுக்கப்புறமா நம்ம அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை அதில் சேர்த்துட்டா நல்லா உங்களுக்கு கிரேவி மாதிரி வந்துடும். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம அந்த கறி இருக்குல்ல மட்டன் இருக்குல்ல அந்த வேக வச்ச மட்டனையும் வந்து இதில் ஆட் பண்ணிடணும். அப்புறம் ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு அதை அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது வந்து நல்லா நிறைய வெங்காயம் சேர்த்ததுனால நமக்கு கிரேவி நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து நைட்டு வந்து இட்லி, சப்பாத்தி, தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். முட்டை வந்து பாயில் பண்ணுறதுக்கு வச்சுருந்தேன் குஸ்கா பிரியாணிங்கிறனால. ஸோ அது வந்து நான் அந்த தோலை வந்து எடுத்து வச்சிட்டேன். அதுக்குள்ளே வந்து நமக்கு பிரியாணியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பிரியாணி நான் சொன்ன மாதிரி ரெடியானதுமே இந்த மாதிரி லைட்டாக நல்லா கலந்து விட்டுருவேன். கலந்து விட்டுட்டு திரும்பியும் குக்கர் மூடிட்டு அப்படியே தம்மில் இருக்கிறதுக்கு விட்டுருவேன். செடி வளர்க்குறதுனா எனக்கும் பெரிய பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும். சென்னையில் இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதே வந்து டெரஸ் கார்டனில் தான். என்னை விட பார்த்திங்கன்னா என்னோட பெரிய பையன் வந்து அந்த மண் கலவை தயாரிக்கிறது, செடிக்கு மருந்தடிக்கிறது, களை பிடுங்குறதுன்னு எல்லா வேலையும் அவன் வந்து இன்ட்ரெஸ்டடாக பண்ணுவான். நான் என்ன சொன்னாலும் செடிக்கு மட்டும் நோனே சொல்ல மாட்டான். எந்த வேலை சொன்னாலும் செடிக்கு நான் மட்டும் உடனே பண்ணுவான் அவன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த செடி வளர்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைக்கல. இருக்கிற குட்டி ஸ்பேஸில் வந்து அதெல்லாம் பண்ண முடியல. அது போக வந்து இங்கே இருக்கிற ஸ்னோவில் வந்து எது வளரும் வளராது அந்த மாதிரி ஐடியாவும் இல்லை. அப்புறமா லாஸ்ட் இயர் வந்து ஒரே ஒரு சின்ன தொட்டி மட்டும் 2 வாங்கிட்டு வீட்டில் உள்ள புதினாவில் உள்ள ஸ்டெம்மை மட்டும் வச்சு புதினா மட்டும் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வைக்கலான்ட்டு ஐக்கியா போனப்போ தான் வந்து இந்த மணி பிளான்ட், போத்தோஸ் பிளான்ட் வந்து வாங்கியிருந்தேன். வாங்கி 2 நாள் கழித்து நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் சன்லைட்டில் படட்டும் அப்படின்னு ஈவினிங் டைமில் நான் வெளியில் வச்சுட்டேன் கொஞ்ச நேரம். அப்புறம் வந்து திரும்ப நைட் டைம் ஆனதுக்கப்புறம் உள்ளே எடுத்து வைக்க மறந்துட்டேன். அது வந்து அப்படியே வெளியிலே இருந்து அந்த லோ டெம்பரேச்சரில் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. மறுநாள் காலையில் தான் நான் பார்த்துட்டு வெளியில் இருந்ததை உள்ளே எடுத்து வச்சேன். ஆனால் அந்த இலையெல்லாம் அப்படியே நல்லா வாடி போச்சு. அது வந்து நானும் தண்ணியில் காட்டி பார்த்துட்டேன். உள்ளேயே வந்து இன்டோர்லேயும் ஒரு நாள் இருந்துச்சு. பட் ஆனாலுமே வந்து அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரலை. அது ஏன்னே தெரியல. ஸோ இதுக்கு வந்து சொல்யூஷன் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லன்ச் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பசங்க வரட்டும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அந்த டைமில் வந்து கிச்சனுக்கு வந்து ஒரு சில ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். நம்ம கிச்சன் டைல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஒரே கலர் பிளெயினாக இருக்கும். ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் லுக்கு. கிச்சனோட ஒர்க் ஏரியாவும் ரொம்ப சின்னது. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஏதாவது செட்டிங்ஸ் மாற்றலாம் அப்படின்னு ரொம்ப நாளாகவே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இதே வீட்டிலே பர்மனெண்ட்டாக இருக்குமா, இது வந்து பத்தாது, சின்ன வீடாக இருக்குது, வேறு வீடு மாற்றிடலான்னு ஒரு பிளான் இருந்தது. பட் இப்போதைக்கு நம்ம எதுவும் மாறுற மாதிரி ஐடியா இல்லை. அட்லீஸ்ட் நம்ம அந்த லுக்கவாவது மாற்றுவோம் அப்படின்னு தான் கொஞ்சம் இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸ்டிக்கர் வந்து க்ரீனரியாக இருக்கிற மாதிரி பார்த்தேன். பட் அதுவும் வந்து நம்ம டைல் கலருக்கு செட் ஆகுற மாதிரி தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டிக்கர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த கோட்டு வந்து எல்லா ஸ்டிக்கர்ஸ்லையும் மென்ஷன் ஆகிருக்கு. அதே கோட்டு தான். இந்த கோட்டாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தேன். பட் எனக்கு வந்து பிக்சர் அந்தளவுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. இதுதான் வந்து 3D பிக்சரில் ஓரளவுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. நான் வந்து படிக்கும்போது இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் கேட்டால் என்னோட பேரண்ட் வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அது மாதிரி சுவர்லலாம் கிறுக்க கூட விட மாட்டாங்க. அந்த ஆசையெல்லாம் நம்ம இப்போ நிறைவேற்றிக்கலான்னு இஷ்டத்துக்கு வால் ஸ்டிக்கரை வந்து வாங்கி ஒட்டியாச்சு. அப்புறம் வெள்ளை பூசணிக்காய் வந்து வாங்கியிருந்தேன். கொஞ்சம் ஸ்வீட் ஏதாவது சாப்பிடணும் போலுக்கு இருந்தது. இதை வச்சு ஒரு அல்வா செய்யலான்னு தான் வாங்கியிருந்தேன். இந்த வெள்ளை பூசணிக்காய் அல்வா வந்து எனக்கு எங்கள் அம்மா தான் வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோட ஸ்கூல் அந்த இருக்கிற ரோட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வந்து ஒரு மேகசின், அந்த வீக்லி நியூஸ் லெட்டர் மாதிரிலாம் வரும்ல, நியூஸ் பேப்பர் மாதிரிலாம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு சென்டர் இருந்தது. அதில் வந்து நான் வந்து மெம்பராக இருந்தேன். மெம்பராக இருக்கும்போது ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் மாதிரி பப்ளிஷ் பண்ணுறதுக்கு கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து நான் எங்கள் அம்மாவை போய் செம்மையாக நச்சு பண்ணி ஏதாவது எழுதி கொடுங்க, நீங்களாம் சமையல் பண்ணுறீங்கள, ஏதாவது எழுதி கொடுங்கன்னு கேட்டிருந்தப்போ எங்கள் அம்மா அப்போ வந்து இந்த வெள்ளை பூசணிக்காய் அல்வா பண்ணுறதுக்கு தான் எழுதி கொடுத்துருந்தாங்க.
அதை வந்து கொண்டு போய் கொடுத்தோன்னே அந்த ஆர்டிக்கிளில் வந்து நம்ம கொடுக்குறதெல்லாம் போட மாட்டாங்க இல்லையா, அவங்க வந்து செலக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணி தான் போடுவாங்க. அப்போ வந்து அந்த ஆர்டிக்கிளில் வந்து வெள்ளை பூசணிக்காய் அல்வா வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். ஸோ எனக்கு வந்து நமக்கு வந்து அப்போல்லாம் வந்து அது பெரிய விஷயம். ஒரு ஆர்டிக்கிளில் நம்ம நியூஸ் வந்து வருது அப்படின்னாலே அது பெரிய விஷயம் தானே. ஸோ அப்படி ஒரு சந்தோஷம். ஸோ அதை தான் வந்து இந்த பூசணிக்காய் செய்யும்போது அந்த மெமரிஸ்லாம் வந்து நான் ரீகலெக்ட் பண்ணேன். வெள்ளை பூசணிக்காய் வந்து அந்த தோலெல்லாம் வந்து நான் அப்படியே வந்து பீல் பண்ணி எடுத்துடலாம். பட் அந்த ஒரு தோல் ரொம்ப ஹார்டாக இருந்த மாதிரி இருந்தது. நான் அதனால் கத்தி வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். உள்ளேயே ஏதாவது சீட்ஸ் இருந்ததுன்னா அதையும் வந்து எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த பூசணிக்காய் வந்து குட்டி குட்டி ஸ்லைசஸாக பீஸ் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இலைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நான் வந்து கிரேட் பண்ணி பார்த்தப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு 2 பல்ஸ் விட்டுட்டு அப்புறம் வந்து ஃபில்ட்ரு இருக்கும்ல, நம்ம அந்த தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி ஃபில்ட்ரு இருந்ததுன்னா அதில் மூலமாக அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக நம்ம ப்ரெஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணாமல் மேட்டாப்பில் அப்படியே வடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து இந்த மெஷரிங் கப்பில் போட்டு மெஷர் பண்ணி எடுத்துட்டேன். அந்த மெஷரிங் கப்போட சைஸில் ஒரு 1.5 கப்பு போல் எனக்கு அந்த கிரேட் பண்ண பூசணிக்காய் இருந்தது. நெய் வந்து எப்போ தேவையோ அப்போ வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் அந்த பட்டரை மெல்ட் பண்ணி தான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 2 பீஸ் அந்த பெரிய பட்டரை வந்து நான் வந்து மெல்ட் பண்ணால் எனக்கு அந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அளவு சரியாக இருக்கும். ஸோ அது மட்டும் நான் மெல்ட் பண்ணிட்டேன். பூசணிக்காய் வந்து நல்லா ஒரு 20 நிமிஷம் அப்படியே அந்த தண்ணியிலேயே நம்ம வந்து ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் தான் போட்டிருக்கேன். அதை வந்து நல்லா ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா அதை சிம்லே வச்சு நல்லா வேக விடணும். வேக விட்டதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ பூசணிக்காய் வந்து அளவு மெஷர் பண்ணி எடுத்தோமோ அதில் வந்து 3ல் 1 பங்கு, நான் 1.5 கப்பு பூசணிக்காய் இருந்தது அந்த துருவன பூசணிக்காய், அதில் வந்து நான் 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்து நம்ம சிம்லே வச்சு இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நான் கலருக்காக கேசரி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் குங்குமப்பூ இந்த மாதிரி கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி சிம்லே நம்ம கலந்து விட்டதுக்கப்புறமா நெய் வந்து நமக்கு பட்டர்லேருந்து எடுத்தது மெல்ட் ஆயிடுச்சு. அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் போல் அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம இந்த மெதுவாக அந்த நெய் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் லைட்டாக அப்படியே வந்து நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி பருப்பு, திராட்சை இது வந்து நெய்யில் வறுத்து அதில் கலந்து விட்டோன்னா நமக்கு பூசணிக்காய் அல்வா வந்து ரெடி ஆகிடும். ஒரு சிம்பிளான ரெசிபி, நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். அல்வா சாப்பிடணும் போலுக்கு இருக்குது, கொஞ்சம் டெம்டிங்காக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இது பண்ணலாம். இன்க்ரீடியன்ஸும் ரொம்பவே கம்மி. நமக்கு பூசணிக்காய், சர்க்கரை, நெய், முந்திரி பருப்பு இது இருந்தாலே போதும். நம்ம டக்குன்னு பண்ணுறதுக்கு உண்டான ரெசிபி. ஒரு 20 to 25 மினிட்ஸ்லேயே வந்து இந்த ரெசிபி ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. பூசணிக்காவை மட்டும் கிரேட் பண்ண முடியலன்னா மிக்சியில் வந்து பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணிங்கனாலே சரியாக இருக்கும். ரொம்ப அரைச்சிட்டோன்னா அது அப்படியே ஜூஸ் மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. அந்த கிரேட் பண்ண ஸ்டேஜ் மட்டும் வர்ற மாதிரி நம்ம பல்ஸ் வந்து கொடுக்கணும். அப்பப்போ திறந்து பார்த்து பல்ஸ் கொடுக்கணும். போட்டா 3 more spoons போட்டு. ஈவினிங் டைமில் எப்போவும் பெரிய பையன் தான் டீ போடுவான். அன்னைக்கு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அவனுக்கு கொஞ்சம் காலையில் மேட்ச்லாம் இருந்ததுனால வந்ததும் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டான். அவனை டீ போட சொன்னோன்னே அவன் தூங்குறான்ட்டு என்னோட சின்ன பையன் வந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டு நான் இன்னைக்கு டீ போடுறேன் அப்படின்னு அவன் தான் வந்து இன்னைக்கு டீ போடுற ஒர்க் ஸ்டார்ட் பண்ணான். அவனுக்கு வந்து என்னென்ன மிக்ஸ் பண்ணணும்னு ஓரளவுக்கு தெரியும். பட் ஆனாலுமே நான் பக்கத்தில் இருந்து கொஞ்சம் கைட் பண்ணேன், என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ட்டு. ரெடி டீ கோ கோ போடு. நோ போக்கனா இங்கிலீஷ் போக்கனா போக்கன் குக்கிங்கா டீ போடுறது யாரு இன்னைக்கு? ரசன் அண்ணா போட்ட மாட்டாங்க.
அண்ணா போட மாட்டோம். தூங்குறா. அண்ணா தூங்குறான். ட்ரே இருக்கா? தள்ளிடு. நான் ஊத்து மெதுவா. நான் ஹெல்ப் பண்ணவா? ஊத்து. அம்மா பிடிச்சிக்கிறேன். சின்ன பையன் சமையலில் மட்டும் இல்லை, நான் எந்த வேலை பார்த்தாலும் என் கூடவே நிற்பான். நான் வீட்டு வேலை பார்த்தாலும் சரி, சமையல் வேலை பார்த்தாலும் சரி, அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு க்ளீனிங் ஒர்க்கு என்ன பண்ணாலும் சரி, அவன் வந்து நான் வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க, எல்லாத்துலேயும் வந்து கூடவே பின்னாடியே நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான். நான் எந்த வேலைக்கு அப்புறம் என்ன வேலை செய்வேன், எனக்கு என்ன தேவை, அதெல்லாம் புரிஞ்சு அவன் கரெக்டாக எடுத்து கொடுப்பான். டீ போட்டுட்டு அப்புறம் அந்த நெய் வந்து நம்ம காய்ச்சினது மீதி இருந்தது இல்லையா, அதை அப்படியே வந்து ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்டேன். நான் அந்த போட்ட அந்த 2 கியூப் எடுத்திருந்தேன்ல, அந்த பட்டர் மெல்ட் பண்ணதுக்கு இந்த கண்டெய்னர் வந்து கரெக்டாக இருக்கும். இதில் ஊற்றி ஸ்டோர் பண்ணிப்பேன். அப்பப்போ இந்த மாதிரி நான் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி உருக்கிப்பேன். அதே போல் இன்னொரு கண்டெய்னரில் முதல் நாள் ப்ரிப்பேர் பண்ண ஹேர் ஆயில் இருந்தது, அதையும் ஃபில்டர் பண்ணி அப்படியே எடுத்து வச்சாச்சு. அன்னைக்கு டீ வந்து சின்ன பையன் போட்டா இல்லையா, நான் போட்ட டீனா கூட அவன் குடிச்சிருக்க மாட்டான். அன்னைக்கு அவன் போட்ட டீ இல்லையா, அதனால இன்ட்ரெஸ்டடாக ருசிச்சு குடிச்சிக்கிட்டு இருந்தான். எம்டியும் பண்ணிட்டான். நான் போட்டதெல்லாம் வாயவே வைக்க மாட்டான். பெரிய பையன் தானே மோஸ்ட்லி போடுவான், அதை கூட குடிக்க மாட்டான். அவன் போட்ட டீ தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல். அன்னைக்கு ஒரு வழியாக குடிச்சு முடிச்சிட்டான். ஸோ அன்னைக்கு வந்து எங்களோட டே டைம் லஞ்ச் டைம் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம். பாய்.